சந்தோஷ், கிளம்பிட்டியா? ஆமா பவி, ஒரு மீட்டிங் இருக்குது, சீக்கிரமா போகணும். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவி, சட்னில கொஞ்சம் உப்பு கம்மி. இதெல்லாம் எப்பதான் கத்துக்க போறியோ? அது பழக்கத்துல வந்துரும். ரொம்ப வருஷம் சமைக்கிறவங்களுக்கு கூட சில நேரம் சரியான அளவு உப்பு போட தெரியாது. பவி, நீ ஏதோ சொல்ல வந்தியா? என்ன அது பவித்ராமா, இரு வரேன். வாங்க, உள்ள வாங்க. பரவாயில்லையே, கரெக்டா நேரத்துக்கு வந்துட்டீங்க. இதே மாதிரி எப்பவும் இருக்கணும். சரிங்க. வாங்க, உள்ள வாங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். அத்தை, இவங்க பேரு கல்யாணி. நம்ம வீட்டுக்கு சமையல் பண்றதுக்காக வர சொல்லியிருக்கேன். பவி, அதான் நீ சமைக்கிறியே, அப்புறம் எதுக்கு குக்கு? சந்தோஷ், இவங்க நல்லா சமைப்பாங்கடா. தம்பி, என் பேரு காரக்குடி கல்யாணி. என் சமையலுக்கு எங்க ஊர் பக்கம் ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கு. நான் மட்டும் மீன் குழம்பு வச்சா இந்த அபார்ட்மெண்ட்டே மணக்கும். ஐயா, நீங்க எத்தனையோ பிரியாணி சாப்பிட்டிருப்பீங்க. நான் செஞ்சு ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க, வேற பிரியாணியே சாப்பிட மாட்டீங்க. நான் பிரியாணி எல்லாம் சாப்பிட மாட்டேன். ஓ, ஐயா சைவமோ? அதுவும் எனக்கு நல்லா வரும். கண்டங்கத்திரி போட்டு வத்த குழம்பு வச்சா சாப்பாடுல போடாமலே சாப்பிடுவீங்க. அப்படி இருக்கும். பூண்டு குழம்பு, வெந்தய ரசம்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமையலா செஞ்சு அசத்திடுவேன். இதுக்கு முன்னாடி ஒரு சைவ சாப்பாட்டுக்காரங்க வீட்ல வேலை செஞ்சேன். அந்த சாருக்கு அந்த அம்மா சமைக்கிறத விட நான் சமைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏய் பவி, என்ன இதெல்லாம்? தாத்தா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வெளியவே வாங்கி சாப்பிடுவீங்க? ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு ஃபுல்லா ஏகப்பட்ட வியாதி. இதுல ஹோட்டல்ல வேற வாங்கி சாப்பிடுறீங்க. உடம்பு என்னத்துக்கு ஆகுறது தாத்தா? சமைக்கிறதுக்கு ஆள் வைப்பியா? ஏன் நீ சமைக்க வேண்டியதானே? அதை விட உனக்கு என்ன வேலை? வீட்டுல பொம்பளை ஒருத்தி இருந்துகிட்டு சமையலுக்கு ஆள் வச்சா அது நல்லவா இருக்கு? தாத்தா, பொம்பளை தான் சமைக்கணும்னு சட்டமா என்ன? நானும் தான் சந்தோஷ்க்கு ஈக்குவலா சம்பாதிக்கிறேன். அப்போ இவனை சமைக்க சொல்லட்டுமா? பவி, தேவையில்லாம பேசாத. அப்புறம் என்னடா, அத்தை சமைக்கிறத சாப்பிட முடியாதுன்னு ரெண்டு பேரும் ஒத்த கால நிக்கிறீங்க. எனக்கு சமைக்கிறதுக்கும் டைம் இல்ல. அப்படியே டைம் இருந்தாலும் நான் சமைச்சா எதுவுமே நல்லா வர மாட்டேங்குது. அதான் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணதா இவங்கள ஏற்பாடு பண்ண. என்ன பவி, உன்னை சமைக்க சொன்னா உடனே சமையலுக்கு ஆளை கூப்பிடுவியா? யாரை கேட்டு இவங்கள வர சொன்னா? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? பவி, இத்தனை வருஷத்துல நான் வேற யாராவது சமைச்சு சாப்பிட்டுருக்கேனா? ஏதோ விதியை நொந்துகிட்டு கடையில வாங்கி சாப்பிடுறேன். இப்ப என்னடான்னா என் வீட்டுக்குள்ளேயே என் குடும்பத்திலே இல்லாத பழக்கமா சமைக்கிறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க. என்ன தாத்தா பேசுறீங்க? என்ன சமன்னு போட்டு உயிர் எடுக்கிறீங்கன்னு தான் நான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணேன். பவி, சமைக்க சொல்றது ஒரு பெரிய குத்தம் மாதிரி நீ பேசுற. எல்லார் வீட்லயும் லேடிஸ் தான் சமைக்கிறாங்க. உன்ன மாதிரி சமைக்க சொன்ன உடனே இந்த மாதிரி குக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணல. நான் உன்னை கல்யாணம் பண்ணது இந்த வீட்ல சமைக்கிறதுக்காகலாம் இல்ல. ஆபீஸ்க்கும் போகணும், வீட்ல வந்து வேலை பார்க்கணும், சமைக்கணும். எவ்வளவு வேலை தாண்டா பாக்குறது? நான் என்ன மெஷினாடா? பவி, ஆபீஸ்க்கு போற நேரத்துல எதுக்கு இப்ப வீண் பேச்சு? எதா இருந்தாலும் யோசிச்சுட்டு முடிவெடுத்துக்கலாம். யோசிக்காம பண்ண விஷயங்களாலதான் இத்தனை பிரச்சனையும். இனிமே யோசிச்சு என்ன பண்ண போறீங்க? பவி, எனக்கு நேரமாச்சு, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். தாத்தா, நீங்க வார்த்தையால அத்தையை கொன்னுட்டு இருக்கீங்க. பவி, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. இத பத்திலாம் அப்புறமா பேசலாம். நான் கிளம்புறேன். நான் மட்டும் என்ன வெட்டியாவா இருக்கேன்? நானும் உன்ன மாதிரி ஆபீஸ் போறேன்ல, சம்பாதிக்கிறேன்ல. நான் ஒரு ஒப்பீனியன் சொன்னா அத கேளு. என்ன மதிக்காம நீ பாட்டுக்கு ஆபீஸ் போறேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? இங்க பாரு பவி, தேவையில்லாம ஆர்கியூ பண்ணாத. சமையல் வேலைக்கு ஆளு வேண்டான்னா வேண்டாம். ஒழுங்கு மரியாதையா நீயா சமைச்சு பழகு. முடியாது, என்னால சமைக்க முடியாது. நீ தான் சமைக்கணும் பவி. முடியாது. என்ன மிரட்டுறியா? நீ என்ன சொன்னாலும் சரின்னு என்னால சமைச்சிட்டுலாம் இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றத நீ கேளு. யாரு? நீ சொல்றத நான் கேட்கணுமா? எல்லாம் வேலைக்கு போற திமிரு தானே. இனிமே நீ வேலைக்கும் போக வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நீ வீட்லயே இருந்து என்னையும் தாத்தாவையும் பாத்துக்கிறதுக்கான வழியை பாரு, அது போதும். எது போதும்னு ஏன் எல்லைய நீ முடிவு பண்ணாத. இப்ப நான் ஆபீஸ் போகணுமா வேண்டாமா? நீ போ.
இவங்கள குக்கா வச்சுக்க சம்மதம்னு சொல்லிட்டு போ. இப்போ உலகத்துல இதுதான் ரொம்ப முக்கியம் பாரு. ஆமா, எனக்கு இதுதான் முக்கியம். பவி, நீ என்ன ரொம்ப டாமினேட் பண்ற. வேணா, உன் பிடிவாதத்தை குறைச்சிக்கோ. அதான் உனக்கு நல்லது. ஓஹோ, நான் எதிர்த்து பேசினா அது வாதம், அழுத்தமா பேசினா அது பிடிவாதம் இல்ல? எனக்கும் இந்த வீட்ல சில முடிவுகள் எடுக்க அதிகாரம் இருக்கு. உன் அதிகாரத்தை உன் வீட்ல வச்சுக்கோ. வேணாம். அம்மா, நீங்க கிளம்புங்க. இங்க சமைக்கிறதுக்கு ஆளு வச்சுக்கிறதுக்கான ஐடியாலாம் இல்ல. அவங்களையே போக சொல்ற இப்போ? அம்மா, போயிடுங்க. ஏமா, உன்னை நம்பி காரைக்குடியில இருந்து வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? போதுமா? முடிவு சொல்லியாச்சு. இப்ப நான் கிளம்பட்டுமா? நான் கிளம்புறேன். ஒரு அடிமை மாதிரி நீ என்ன நடத்துவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேன். இதுக்கு மேல என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. பவி, பேசாத பேசாத. நான் திரும்ப பேசினா நீ தாங்க மாட்ட. ஒருத்தி சொல்றாளே அது நல்லதுக்காக தான் இருக்கோங்கிற நம்பிக்கை கூட இல்லாம என்ன மனுஷன்டா நீ? பவி, நீ ரொம்ப தான் பேசுற. பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். இதுக்கு மேலயும் பேசுவேன். ஏன் ஏன் பேசக்கூடாது? பேசி பேசி அத்தைய அடக்கிட்டீங்க. அதே மாதிரி என்னையும் அடக்கலான்னு பாக்குறீங்களா? முடியாது. இதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட இந்த வீட்ல இருக்க முடியாது. நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். பவி, தாத்தா, விடுங்க, போகட்டும். நாம சொல்றத கேட்டு இங்க இருக்கவங்க மட்டும் இருந்தா போதும். பிரதீப்போட ப்ரொமோஷனுக்கும் அந்த கேண்டீன் அம்மாக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணாங்களா? ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஆ? ஆனா எம்டி கிட்ட இல்ல, அந்த கடவுள் கிட்ட பண்ணிருக்காங்க. அவங்க சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு கயிறு கொடுத்தாங்களாம். அத கட்டினதும் அவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சாம். பாத்தியா சந்தோஷ், காமெடியா இல்ல? அது மட்டும் இல்ல, இப்படி ஒரு அம்மா இருந்தா யாரு வேணாலும் நினைச்சதை சாதிக்க முடியும்னு சொல்றான். அவன் சொல்றது என்னமோ உண்மைதான். ஆபீஸ்ல கேண்டீன் நடத்துற அவங்க பிரதீப்காக எதுக்கு கோயிலுக்கு போகணும்? கொஞ்ச நாள் பழகுன பிரதீப்காக இவ்ளோ பண்றவங்க தான் பெத்த பிள்ளைக்காக எவ்ளோ பண்ணிருப்பாங்க. அதான் பிரதீப் இப்படி சொல்லிருக்கான். ஏய், இப்ப தேவையில்லாம எதுக்கு ஏன் கேபின்ல வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல போங்க இங்க இருந்து.